லங்கா பிரீமியர் லீக் 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச் பீலவ் கேண்டி அண்ட் டம்புலா சிக்ஸஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டம்புலா ஆரா அப்படின்னு இருந்தது, டம்புலா தண்டர் அப்படின்னு மாற்றினாங்க. சில ப்ராப்ளம்ஸ், அந்த டீம் சஸ்பெண்ட் ஆச்சு, அவங்களோட ஓனர் அரெஸ்ட் ஆனாங்க. அதனால் இப்போ டம்புலா சிக்ஸஸ் அப்படின்னு நியூ ஓனர் செட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். அண்டு 2 டீம்ஸோட ட்விட்டர், இன்ஸ்டா அந்த மாதிரி சோசியல் மீடியா முடக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஹேக் பண்ணிட்டாங்கங்கிறாங்க, ஒரு பக்கம் நியூவாக ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்ற அந்த இடத்துல பெரிய அளவில் தகவல்கள் கிடைக்கல. May 21 அந்த ஆக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு டீம்ஸ் இருக்கு இல்லையா, எவ்ரி டீம்ஸோட பிளேயர்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ இருக்குது. சில பிளேயர்ஸ் மாற்றம் ஆயிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நான் டெலகிராமில் லேட்டர் பேஸில் கொடுக்குறேன். அண்டு சில பிளேயர்ஸு இல்லாமல் இருக்கலாம், அதையும் பார்த்துக்குங்க. ஆன் டைமில் கண்டிப்பாக லைன் அவுட் வந்துடும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3 இது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் சில இன்ஃபர்மேஷன் ஆன் டைமில் கொடுத்துக்கலாம். முன்னாடியே எனக்கு சில பிளேயர்ஸ் உள்ளே வராங்க, இந்த பிளேயர்ஸ் விளையாட மாட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா நான் டெலகிராமில் கொடுக்குறேன். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்குது. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைவான லாபம். சைனப்பு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணும்போது 25% வரைக்கும் உங்களுக்கு ரியல் கேஷ் கொடுக்குறாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரியல் கேஷ் எக்ஸஸாக கிடைக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் தான் டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வென்யூன்னு பார்க்கும்போது பள்ளிகளில் தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு. நம்ம டைம் அவங்க டைம் 7:30 PM தான் ஸ்டார்ட் ஆகுது. 25 மேட்ச்சில் 14 பேட் ஃபஸ்ட்டு, 11 சேசிங். இந்த டொமஸ்டிக் மேட்ச் ரெக்கார்டு ஆவரேஜ் 161 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஜஃப்னா கிங்ஸு 240க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. டம்புலா ஜியன்ஸு அங்கே 89க்கு 10. இப்போ டம்புலா பாருங்கள், ஜியன்ஸுன்னு இருந்திருக்கு 6. ஸோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. 89க்கு 10 அப்படின்ற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 150 பிலோவாக 10 டைம்ஸ் வந்திருக்கு. ஸ்கோர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி தான் வந்திருக்கு. ஆன் டைமில் தான் ட்ராக்கை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக் கொடுக்கலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் ஹார்ட்னஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா கிரவுண்ட்ஸ் அடுத்தடுத்து ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. அந்த வகையில் பழையக்கலே இனிஷியல் ஹார்ட்னஸ் இருக்கும், இனிஷியல் ஸ்விங் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் மிடில் ஆர்டர் பேட்டர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கான வாய்ப்பு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக கூட இருக்கலாம், பேட்டு கொஞ்சம் எளிதாக வரலாம். அப்படி இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்ட்டில் அந்த நியூ பால் ஸ்விங் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஸ்விங் அப்படிங்கிறது அந்த சைன் பாலில் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல ஆகிற ஒரு விஷயம் இருந்ததுனால கண்டிப்பாக எதிர்பார்க்கறது ஃபஸ்ட் ஹாஃபில் மிடில் ஆர்டர் பேட்டை, செகண்ட் ஹாஃபில் இனிஷியலாக ஸ்டெடி பண்ணிவிட்டா ஓப்பனர் 1 டவுன் பேட்ஸ்மேன் இந்த ரேஞ்சுக்கு பெட்டராக விளையாடலாம். சேசிங் ப்ரிஃபரபுளாக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. பீலவ் கேண்டி இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சில பாகிஸ்தான் பிளேயர் அண்டு 2 வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் எடுத்தாங்க. ஃப்ளெச்சர் ஸ்டில் கண்டினியூ ஆவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. பாசிபிளாக H9 பவுலிங் பேஸில் பாகிஸ்தான் பவுலர். கெயில் மையர்ஸை இன்னும் இன்க்ளூட் பண்ணலை. அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறேன். அதனால் அவர் ஓப்பன் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வி. அண்டு ரத்னாயக்கே சூப்பரான பிளேயராக டொமஸ்டிக்கில் செம்ம கலக்கலாக இருந்திருக்கார் ஓப்பனராக. ஸோ அந்த இடத்துல பாசிபிளாக அவருக்கு ஒரு ஓப்பனிங் சான்ஸ் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஆனால் திமுத் கருணரத்னே நல்ல பிளேயர், நமக்கு தெரியும். ஓப்பன் பண்ணி நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸ்ரீலங்காக்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்படின்றதுனால பாசிபிளாக முதல் போட்டியில் கருணரத்னே ஓப்பன் பண்ண வாய்ப்பு. இந்த டீம் பொறுத்த வரைக்கும், இந்த டீம் மட்டும் இல்லை, இந்த சீரியஸ் முழுமையாகவே கண்டிப்பாக சில மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேட்டிங் ரொட்டேஷன், பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா டாப் 4 அப்படின்ற அந்த இடத்துல 5 டீம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய வாய்ப்புகள் பிளேயர்ஸுக்கு கொடுக்கணுங்கிற வகையில் பிளேயர்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. பர்டிகுலராக இந்த 11 தான் இருக்குன்னு கெஸ் பண்ணுறது இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்ல முடியாது. லேட்டர் டேஸ்லேயும் இந்த ஒரு விஷயந்தான் எதிர்பார்க்கணும். அசாம் கான் அரைவாகிறாரா, இல்லை அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? ஆகா சல்மான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். ஸோ ஆனால் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் லீட் பண்ண போகிறது வனிண்டு வசரங்கா, இங்கே சனகா, மேத்யூஸு, சண்டிமல், கமிண்டு மெண்டிஸ் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால எந்த இடத்துல ஆகா சல்மானை இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது.
முகமது அலியை செலக்ட் பண்ணாங்க, அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் கேள்விப்படுறோம். ஸோ அதனால் முகமது அலி இருப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்குது. எனிவே பார்த்துக்கணும். கருணரத்னே ஃப்ளெச்சர் ஓப்பன் பண்ணுவாங்க. கமிட்டி மெண்டிஸ் ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு விளையாண்டுருக்காரு, அந்த பேஸ்லையாவது கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் வீசுவார், ஆஃப் பிரேக் பவுலிங் போடக்கூடிய எபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. தினேஷ் சண்டிமல் விக்கெட் கீப்பர், பாசிபிளாக ஒரு க்ளோ ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு அஞ்சல் மேத்யூஸ், சனக்கா, ஹசரங்கா இவங்களாம் சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸு. சொல்லப்போனால் மேத்யூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. சனக்கா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, இருந்தால் கூட இந்த மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் குறிப்பாக இந்த மாதிரி ட்ராக்ஸில் பெட்டர் பவுலிங் கொடுத்து பார்த்துருக்கோம். ஹசரங்கா ப்ரமோட் பண்ணிப்பார், எனி டைம் ப்ரமோஷன், இன்னும் இன்டர்நேஷ்னல்லே ப்ரமோட் பண்ணிக்கும் போது இங்கே வந்து குயிக்காக ஆடணுங்கிற இடத்துல சண்டிமலுக்கு ஓவராக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெஸ்னைன், சமீரா, ரஜிதா இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னலில் பவுலிங்கில், இன்னும் சொல்லப்போனால் சண்டக்கனும் இன்டர்நேஷ்னல் பவுலர் அப்படின்ற அந்த இடத்துல நல்ல சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெஸ்னைன் எக்ஸ்ட்ரா பேஸை வேல்யூ பண்ணி எடுத்துகிட்டு போவார். சமீராவோட ஸ்விங் சூப்பராக இருக்கும். முன்னாடி ஸ்ரீலங்காவோட லீட் பவுலராக இருந்தார். ரீசெண்ட் டேஸில் இன்ஜுரி கன்சர்ன் அது மாதிரி இருக்கிறதுனால தொடர்ந்து ஸ்ரீலங்கா டீமோட பயணிக்கிறதுல அதை பார்க்குறோம். ரஜிதாவோட வேரியேஷன் வெரைட்டி, லோ பால் தான் போடுவார், ஸ்லோவாக போடுவார். இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கிற இடத்துல நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அண்ட் லேட்டர் பேஸில் வெரைட்டி ஷோ பண்ணி விக்கெட் எடுப்பார். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். சண்டகனோட பவுலிங் டீசெண்டாக இருக்கும். அன்னார்த்தராக்ஸு ஒரு லெகி அன்னார்த்தராக்ஸ் இப்படி தான் போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. பேட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் வேணும். ஏன்னா ஹெஸ்னைன் நம்பர் 8க்கு வர மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல யோசிச்சா சதுரங்கடி செல்வாவை உள்ளே கொண்டு வரலாம், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் அப்படிங்கிற இடத்துல. ரமேஷ் மெண்டிஸும் டொமஸ்டிக் சீசன் நல்லா இருக்குது. ஈவன் ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்ருக்காரு. அந்த இடத்துல சண்டகனுக்கு ஓவராக ரமேஷ் மெண்டிஸ், சதுரங்கடி செல்வா இந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பார்த்துக்கணும். அசேன் பண்டாரா சூப்பரான பிளேயர், லெகி அண்டு பேட்டிங் பேஸில் இந்த டாப்பான பிளேயர்ஸ் இருக்கனால அசைன் பண்டாராவுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தோணுது. பட் சூப்பர் பிளேயர், டவுட்டே இல்லை. அண்டு சம்மோஷான் இவருமே டீசெண்டான பிளேயர், டாப் ஆர்டரில். இங்கே பார்க்கணும். கருணரத்னே, ஃப்ளெச்சர் ஒரு இடத்துல சம்மோஷனை மேலே வச்சுட்டு கமெண்ட் ஃப்ளெச்சரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இல்லை சண்டிமல் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டொமஸ்டிக்கில் சில நேரங்களில் மேத்யூஸ் அவராக எடுத்து ஓப்பன் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. எனிவே சம்மோஷனுக்கான வாய்ப்பு கிடைக்குதா அதையும் பார்க்கணும். முகமது அலி சூப்பர் பவுலர், அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்காரா, அவர் டைரெக்டாக வருவாரா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஒரு நல்ல பவுலர் மட்டும் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஆன் டைமில் இருந்தால் கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர். கெயில் மேயர்ஸு அவைலபிளாக இல்லையா, ட்ரீம் 11 இது வரைக்கும் ஆட் பண்ணல. அதனால் அவரோட அவைலபிலிட்டி கேள்வியாக இருக்குது. அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறதாகவும் பார்க்குறேன். டம்புலா சிக்ஸர்ஸு பெஞ்சில் நிறைய பிளேயர்ஸு, இதில் நிறைய பிளேயர் இல்லாமல் இருக்காங்க அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் இருக்காங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். இந்த 11 இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தால் கூட சில பிளேயர்ஸ் அடிஷ்னலாக ட்ரீம் 11 ஆட் பண்ணியிருக்குலேருந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி May 21 இந்த ரேஞ்சில் அப்டேட் பண்ண பிளேயர்ஸ் தான். அதுக்கப்புறம் சில ரீப்ளேஸ்மெண்ட் இருந்திருக்கு. நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல முடியாது, சில ரீப்ளேஸ்மெண்ட் இருந்திருக்கு. இப்போ ஹிரிடாயெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்த பிளேயர் தான். அண்ட் அந்த பக்கம் பார்க்கணும். கரீம் ஜானட்டன் நான் ஆட் பண்ணல அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துல அவர் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு டவுட் வருது. ஹைதர் அலி ஆட் ஆகலை, சசாய் ஆட் ஆகலை, இஃப்டிகரும் ஆட் ஆகலை. ஸோ அதனால் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக நான் பார்க்குறேன். இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் யார் வந்திருக்காங்க ட்ரீம் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இருந்தால் கூட எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத லேட்டராக இன்றைக்கி டேயில் நான் கொஞ்சம் சொல்ல பார்க்குறேன். இப்ராஹிம் ஜட்ரான் அண்டு குணத்திலகா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. இந்த டீமுக்கு இன்னும் லீடர் கேப்டன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் பெட்டர் லீடராக நான் ஃபீல் பண்ணுறது குணத்திலகா. பாசிபிளாக ஒரு லீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நவநீடு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ரீசெண்டாக நல்லா விளையாண்டுட்டுருக்கார் அப்படிங்கிற அந்த பேஸில் அவருக்கு கூட அந்த ஒரு விஷயம் இருக்கலாம். ஹிரிடாய் பாசிபிளாக நம்பர் 3 இல்லை நம்பர் 4 வந்துட்டு நவநீடு ஃபெர்னாண்டோ நம்பர் 3 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லஹீர் உடாரா ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருக்கோம். சூப்பரான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், குயிக்காக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், இன்னும் சொல்லப்போனால் பாப்புலராக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். அப்படியே இவர் ஓப்பன் பண்ண வச்சுட்டு குணத்திலகா ஒன் டவுன் அப்படின்ற மாதிரி கூட வரலாம். இல்லை ஜட்ரானை ஒன் டவுனாக வர வைக்கலாம். நான் ஆப்கானிஸ்தானுக்கு ஓப்பனிங் பேட்டர் அப்படின்றதுனால இங்கே நான் ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஜட்ரானை ஒன்றா வச்சுட்டு லஹிரு உடாரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். ஹேமந்தா, மதுசங்கா இந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. பாசிபிளாக இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ், அதாவது இந்த 3 பிளேயர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகலாம். அதில் தனஞ்சயா ஆஃப் பிரேக், லெக் பிரேக் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பேட்டிங்கில் டீசெண்டாக பண்ணுவார். இருந்தால் கூட ஒரு பேட்டரை இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மதுசங்காவுக்கு பதிலாக கூட இருக்கலாம். இல்லை அகில தனஞ்சயா எடுத்துகிட்டு ஒரு ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கள கூட இன்க்ளூட் பண்ணலாம், பார்க்கணும். நுவான் பிரதீப், துசாரா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸு. பிரதீப்போட லென்த்து சூப்பராக இருக்கும். ஏர்லி பேஸில் சூப்பரான போலிங் கொடுக்க முடியும். கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார், இருந்தால் கூட விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்து பார்த்துருக்கோம். துசாராவோட ரீசன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் லைன் அண்ட் லென்த்து ஓகேவாக இருக்குது. ஸ்லிங்கி ஆக்ஷன் போடுறவங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்காது. ஸோ பும்ரா அளவுக்கு இல்லாட்டியும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு துசாராவோட அந்த லென்த்து. கொஞ்சம் வெரைட்டி ஷோ பண்ணுறது ஏர்லியாகவே அப்படிங்கிற இடத்துல விக்கெட்ஸ் விழுது. முஸ்டபிஸோட போலிங் ஏர்லி மேட்சஸில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். லேட்டர் பேஸில் அந்த பிச்சில் ஜோஸ் இருக்காது, அந்த இடத்துல அவரோட போலிங் பாசிபிளாக எண்டோ சைடு பெட்டராக இருக்கலாம். இருந்தால் கூட இனிஷியல் ஓவர்ஸில் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. பட் ஏர்லி ஹார்ட்னஸ் இருந்ததுன்னா இனிஷியல் ஓவர்ஸ்லேயே முஸ்டபிஸ் சூப்பராக வீசக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அந்த இடத்துல பார்க்கணும். குணரத்னே ஆரம்பத்தில் இருந்தார், இப்போ இருக்காரா அப்படின்னு தெரில. ஏன்னா ட்ரீம் 11 இவருமே ஆட் ஆகலை, பார்க்கணும். அண்டு மிதுன் ஜெயவிக்ரமா அண்ட் பிரவீன் ஜெயவிக்ரமா இவங்களுக்கான வாய்ப்பு இருக்குமா? பிரவீன் ஜெயவிக்ரமா சொல்லப்போனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் செம்ம கலக்கலான பர்ஃபார்மன்ஸு, ஒரு நீங்காத இடம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஸ்ரீலங்காவோட பெஸ்ட் ஸ்பின்னராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கார். அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கணும். மிதுன் ஜெயவிக்ரமா ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர், ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி. ஸோ அவருக்கான பர்த்டே இன்றைக்கி, அவர் பர்த்டேங்கிறனால ஒரு வாய்ப்பு எதுவும் கொடுக்குறாங்களா? ரொம்ப ரேர் தான் பர்த்டே அப்படிங்கிற வகையில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். இருந்தால் கூட அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். டீசெண்டான பிளேயர், நல்லா ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். கரீம் ஜானட்டை ஆட் பண்ணல, அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மதுசங்கா டீசென்ட் பிளேயர், சின்ன இன்ஜுரி கன்சர்ன் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். ஒரு வேளை இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்தால் அவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. பிரதீப்பை தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில்வா, சோனல், தினுஷா இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கணும். நம்ம எடுத்திருக்க அந்த 11 பேஸில் இருந்தால் கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லுவேன். இருந்தால் இந்த பேட்டிங் ஆட மோஸ்ட்லி எதிர்பார்க்குறோம் பீலவ் கேண்டி. அண்ட் அதில் ஹசரங்காவோட ப்ரொமோஷன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். சண்டிமலுக்கு மேலே வரலாம். அண்டு டம்புலா 6 அப்படின்ற இடத்துல இந்த பேட்டிங்கில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். லஹிரு உடாரா மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜட்ரான் ஒன்றா வரலாம். இல்லை ஜட்ரான் குணத்தில் ஓப்பன் பண்ணாங்கன்னா உடாரா மிடில் ஆர்டருக்கு வந்துடுவார். இல்லை உடாரா ஒன்றோன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹிரிடாயை லேட்டாக அனுப்பலாம். இந்த மாதிரிலாம் திங்கிங் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அண்ட் அதே நேரத்தில் பேட்டிங் டெப்த்துக்காக ஆப்ஷன் பேஸில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் அப்பப்போ ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சீரியஸ் மூலமையாகவே கொடுத்துட்ருப்பாங்க. ட்விட்டர் ஆக்டிவாக இருக்கிற சில டீம்ஸுக்கு உடனே நம்மளால் சொல்ல முடியும். 2 டீம்ஸ்லேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு போட முடியல, பார்த்துக்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸு, நிறைய ஆல்ரவுண்டர்ஸு, கம்யூனிட்டிஸு, லெஃப்ட் ஆம், ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் போட முடியும். அண்ட் பாட்டமில் இருக்குது எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் சண்டிமல், ஃப்ளெச்சர், கருணரத்னே இவங்க தான் பவுல் பண்ண மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுமே பவுல் பண்ணுவாங்க. ஃப்ளெச்சர் பவுல் பண்ணி கூட பார்த்துருக்கோம். ஒரு விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். எனிவே பார்க்கலாம். அண்டு இதில் ஆப்ஷன் பேஸில் ஃபுல் கோட்டாக யார் வீசுவா? ஹசரங்கா ஆப்வியஸாக கேப்டன் அண்ட் வீசு வருவார். ஹெஸ்னைன் ஓவர்சீஸுங்கிறனால வீச வாய்ப்பு இருக்குது. சமீராவுக்கான ஓவர்ஸ் நிறைய கிடைக்கலாம். அண்ட் கஸ்டன் ரஜிதா இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற பேஸில் அவருக்கு கிடைக்கலாம். சண்டகன், சனக்கா, மேத்யூஸ் இவங்கெல்லாம் ஓவர் ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. மேத்யூஸ் எர்லி ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு கூட பார்க்குறேன். அண்ட் எண்ட் ஓவர்னு பார்க்கும்போது சமீரா அண்ட் ரஜிதாவை எதிர்பார்க்குறேன். ஹெஸ்னைன் நல்ல பேஸோட வீசுவார். ஓவர்சீஸு இருந்தால் கூட எளியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சமீரா அண்ட் ரஜிதா பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க டெத் ஓவர்ஸில். அதனால் அவங்களை எதிர்பார்க்குறோம். டம்புலா 6ன்னு பார்க்கும்போது பாட்டம் 6 பிளேயர்ஸ், இந்த 6 பிளேயர்ஸு பாசிபிளாக பவுல் பண்ணுவாங்க. அதில் குணத்திலகா கேப்டனாக இருக்கிற பட்சத்தில் சில நேரங்களில் பவுல் பண்ண வாய்ப்பு பார்க்கணும். கேப்டன் யார் அப்படின்றத அந்த டைமில் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது ஹேமந்தா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், நல்ல பவுலரும் கூட, ஓரளவுக்கு ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதில் அகில தனஞ்சயாவுக்கான ஓவர் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. முஸ்டபிஸா ஆப்வியஸாக பெஸ்ட் பவுலர். துசாரா ரீசெண்டாக பெஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கார். பாசிபிளாக பிரதீப்கான முழுமையான ஓவர் கூட கிடைக்கலாம். ஸ்லாகில் அப்படின்ற இடத்துல முஸ்டபிஸ் அண்ட் துசாரா ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த இடத்துல அவங்க தான் வீசுவாங்க. பிக் பேஸில் பர்சன்டேஜ் சில பிளேயர்ஸு எக்ஸஸாக இருக்கனால அந்த பர்சன்டேஜ் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதை பார்க்குறோம். அதில் டாப் பிக்ஸ் ரஜிதா வரைக்கும் 60+ பிக்கு இவங்களாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வனிட ஹசரங்கா டாப்பில் இருக்கார். அண்டு சேஃப் பிக்லேயும் பார்த்தீங்கன்னா கேப்டன் பேஸ் பிக்லேயும் ஹசரங்கா, மேத்யூஸ், துசாரா சைடு தான் அதிகம் போயிருக்காங்க. ஜட்ரான் சைடு கூட போயிருக்காங்க. அண்ட் அவர் டாப்பில் ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தானுக்காக ஓப்பன் பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற இடத்துல பிக் இருந்திருக்கு. அண்ட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ஹேமந்தா, தனுஷ்கா குணத்திலக டாப் ஆடலில் டீசெண்டாக விளையாண்டு பார்த்துருக்கோம். ரஜிதா எண்ட் ஓவரில் ஸ்லாக் ஓவரில் பெட்டர் அவுட்புட் கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேஸில் இப்போதைக்கு ஆன் டைமில் காம்பினேஷன் ஆப்போசிட்டில் யார், இப்போ ரஜிதாவே பவுல் பண்ணால் ஓப்பனிங் ஓவர் ஸ்பெல்லில் விக்கெட் விடுற மாதிரி பேட்டர் இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அந்த ரிஸ்க்கு சேஃப் கேப்டன் அப்படின்லாம் சொல்ல முடியும். இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரு சில பிளேயர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவாக மட்டும் இது பாருங்கள். முழுமையாக இப்படி தான் இருக்கும், இந்த பர்டிகுலர் 11 தான் இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ண முடியல இந்த மேட்ச்சுக்கு. ஸோ போக போக ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்சஸில் இருக்கும். ஸோ அந்த பிளேயர்ஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டு இந்த சேஞ்சஸை பற்றியும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆன் டைமில் நம்ம இந்த சீரியஸில் அவைலபிளாக இருந்தே ஆகணும். பிஃபோராக டீம் போட்டுட்டு செட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டீம் மாற்றங்கள் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஈவன் வின்னிங் காம்பினேஷனாக இருந்தால் கூட அதை அப்படியே எடுத்துகிட்டுலாம் போக மாட்டாங்க. நிறைய மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இன்டர்நேஷ்னலாக வெளியில் வைக்க முடியாது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி தான் இந்த சீரியஸ் தொடர்ந்து இருக்கும். இதில் ரெயின் ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து போகக்கூடிய ஒரு இடமா லங்கா பிரீமியர் லீக் இருக்கும். கொஞ்சம் அன்சர்டனிட்டிஸ் செலெக்ஷன் பேஸ்லேயும் அந்த கிரவுண்ட் பேஸ்லேயும், அதே நேரத்தில் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற இடத்துல முழுமையாக மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற அந்த ஃபேக்டர்லேயும் இருந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் மைண்ட் பண்ணி தான் நாம் டீம் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஆன் டைம் நீங்கள் அவைலபிளாக இருந்தே ஆகணும். ஆன் டைமில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க பார்க்குறேன். டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீம் ஹசரங்கா அண்ட் துசாரா 2 பேரும் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ரீசெண்ட் டேஸில். அந்த வகையில் 2 பேர்த்தையும் கேப்டன் ஹேமந்தா, நவனீத் ஃபெர்னாண்டோ சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர். மதுசங்கா இருக்கிற பட்சத்தில் இப்போ பிக் பண்ணாமல் இருக்க இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ ஒரு வேளை அவர் இருக்காருன்னா அவர் கொஞ்சம் எடுத்துக்கிறது பெட்டர். சமீரா, ரஜிதா, கம்யூனிட்டிஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பாசிபிளாக கம்யூனிட்டிஸ்க்கு பதிலாக உள்ள மேத்யூ, சனக்கா அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ண பார்க்கலாம். என்ன மாதிரி காம்பினேஷன் ஓவர்ஸ்க்கு போடுற பவுலர் இல்லைன்னா மேத்யூஸ் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ், ஏர்லி ஓவர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் மேத்யூஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பேட்டிங் பேஸ், பவுலிங் பேஸ் ரெண்டுலேயுமே உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இடத்துல கேப்டன் ரேஞ்சுக்கு சில பேர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஓகே தான். ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காரு போன சீசன், அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இடத்துல சில நேரங்களில் ஓகேவாக இருந்திருக்காரு. பட் அது கண்டினியூவாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஹசரங்கா கேப்டன் தலைமையில் தான் அவர் இருக்க போகிறார். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் யோசிக்கணும். குணத்திலகா ஜட்ரான் எடுத்துருக்கேன். குணத்திலகா கேப்டனாக இருந்தால் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.